அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபையில் மீண்டும் ஏற்பட்ட குழப்பம், ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம். வாகன சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், புதிய வாகனங்களை வாங்க குவியும் இலங்கையர்கள். ஒரே நாளில் 309 சாரதிகள் கைது. அதிகரிக்கும் நீர்வெறுப்பு நோய் பூனை பிரியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மின்னணு பயண அனுமதிக்கு விண்ணப்பித்தோருக்கு வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்பு. புத்தள பகுதியில் வீடொன்றில் தீப்பரவல், தாய் உயிரிழப்பு. கொழும்பில் கொலையாளிகளின் வெறியாட்டம், வேடிக்கை பார்த்த போலீசாரினால் அதிர்ச்சி. குருநாகலில் முச்சக்கர வண்டி மீது மோதிய தனியார் பேருந்து, ஒருவர் பலி. யாழ்காவலில் தாக்கப்பட்ட கணவர், நீதிக்காக மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடிய மனைவி. பாகிஸ்தானில் கேஸ் வெடி விபத்தில் கட்டடம் இடிந்து 16 பேர் பலி. விவசாயிகளின் ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கு தீர்மானம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபைக்கு தனியார் துறையிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் பொறியியலாளர்களை நியமிக்க எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் சங்கம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளது. மின்சார சபையின் உள்ளேயே தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்த பொறியியலாளர்கள் இருக்கும்போது வெளிப்புற தனியார் நிறுவனம் ஒன்றிலிருந்து ஒப்பந்த அடிப்படையில் நியமனங்களை மேற்கொள்வது அநியாயமானதாகும். மேலும் ஸ்ரீலங்கா எனர்ஜி எனப்படுகின்ற தனியார் நிறுவனம் மூலம் இந்த ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்படுவதால் மின்சார சபைக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்று பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். தனிப்பட்ட தொடர்புகள் அல்லது ஏதாவது சலுகை அடிப்படையில் குறித்த நியமனங்கள் மேற்கொள்ளப்படுகின்றதாக என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக செலவாகும் வீணான தொகை இறுதியில் மின் கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாட்டின் புதிய வாகனங்களை பதிவு செய்யும் நடைமுறையில் ஜனவரி மாதத்தில் வாகன பதிவுகள் சாதனை அளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த வாகன பதிவுகள் குறித்த சமீபத்திய கணக்கெடுப்பில் இருசக்கர வாகனங்களுக்கான வலுவான தேவை மற்றும் இரண்டாம் நிலை சந்தையில் நிலையான விரிவாக்கம் ஆகியவற்றினால் பதிவுகள் அதிகரித்துள்ளன. கடந்த 10 ஆண்டின் பின்னர் வாகன பதிவுகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு இறக்குமதி அதிகரிப்பிற்கும் பங்களித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி சந்தையில் 64% பங்கு வகிக்கும் இருசக்கர வாகனங்களுக்கான தேவை டிசம்பர் மாதத்தில் 48,525 பதிவான நிலையில் ஜனவரி மாதத்தில் மொத்த பதிவுகள் 55,365 உயர்ந்துள்ளது. இதற்கமைய மோட்டார் கார் பதிவுகள் 5,007 இருந்து 4,648 குறைந்துள்ளதுடன் புதிய கார்கள் 1,150 இருந்து 556 யூனிட்டுகளாக குறைவடைந்துள்ளன. இதே நேரத்தில் கட்டுமானத்துடன் தொடர்புடைய வாகனங்களின் பதிவுகளில் அதிகரிப்பும் ஏற்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்தில் 48,525 யூனிட்டுகளிலிருந்து ஜனவரியில் மொத்த பதிவுகள் 55,365 யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளன. ஒரே நாளில் மது அறிந்துவிட்டு வாகனம் செலுத்தியதற்காக 309 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 44 சாரதிகள் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்ற தினசரி சோதனை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் மொத்தம் 29,608 நபர்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி இந்த சோதனை நடவடிக்கையில் 549 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சோதனையில் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 26 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் மேலும் குறித்த நடவடிக்கையின் போது போக்குவரத்து தொடர்பான பிற குற்றங்களுக்காக 4,392 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது பூனைகள் மூலம் நீர்வெறுப்பு நோய் பரவும் வீதம் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
கடந்த வருடம் நாட்டில் பதிவாகியுள்ள நீர்வரப்பு நோயாளிகளில் பெரும்பாலானோருக்கு வீதியோரங்களில் உள்ள கட்டாக்காலி நாய்கள் கடித்ததால் அல்லாமல் வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படுகின்ற நாய்கள் கடித்ததாலேயே இந்த நோய் பரவியுள்ளதாக சுகாதார பிரிவினர் வெளிப்படுத்தியுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அத்துல லியனபத்ரன இது தொடர்பில் கூறுகையில், நாய்கள், பூனைகள், அணில்கள், கீரிப்பிள்ளைகள் போன்ற விலங்குகள் கடிப்பதன் மூலம் பரவுகின்ற நீர்வரப்பு நோயானது ஒரு கொடிய நோயாக கருதப்படுகிறது. சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளதற்கு அமைய நாட்டில் வருடம் ஒன்றிற்கு 2,50,000 முதல் 3 லட்சம் வரையிலான நாய்க்கடி பதிவுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் மின்னணு பயண அனுமதி முறையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணப்பதாரர்களுக்கு தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. புதிய நடைமுறைகளின் அடிப்படையில் சுற்றுலா அல்லது வணிக நோக்கங்களுக்காக மின்னணு பயண அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் பயணிகள் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உத்தியோகபூர்வ அனுமதி கடிதம் கிடைக்காவிட்டாலும் விண்ணப்பதாரர்கள் தமது மின்னணு பயண அனுமதி குறிப்பு அறிவிப்பினை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் குடிவரவு கர்ம பீடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பிக்கப்பட்ட குறிப்பு அறிவிப்பு சரிபார்க்கப்பட்டதும் விமான நிலையத்திலேயே சுற்றுலா அல்லது வணிக ரீதியான மின்னணு பயண அனுமதி வழங்கப்படும். கேமரூன், நைஜீரியா, ஜவரி கோட்ஸ் மற்றும் ஆப்கானிஸ்தான், கானா மற்றும் சிரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் இலங்கையில் உள்ள ஒரு அனுசரணையாளர் மூலம் குடிவரவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் குறுகிய கால விசா விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புத்தள நாமண்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த 26 வயதுடைய தாய் இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார். அறையில் இருந்த எரிபொருள் பம்பில் தீப்பிடித்ததால் அங்கிருந்த தந்தை, தாய் மற்றும் மக்கள் ஆகியோர் பலத்த காயங்களுக்குள்ளாகிய நிலையில் காயமடைந்த மூவரும் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் தாயின் நிலை கவலைக்கிடமாக இருந்துள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் காலை தாய் உயிரிழந்ததாகவும் கணவர் மற்றும் மகள் இருவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக கராபட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஜிந்துப்பட்டியவில் உள்ள சலூன் ஒன்றில் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய கொலையாளிகள் தப்பியோடும் போது போலீசார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சிசிடிவி காணொலி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி சலூனுக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் 3 பேர் படுகாயமடைந்திருந்தனர். இதன்போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை பிடிக்காமல் மறைந்து நின்ற குற்றச்சாட்டில் ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜன்ட் மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அன்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குறித்த போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு ஸ்கூட்டரில் தப்பிச் சென்ற இருவரை நேருக்கு நேர் பார்த்துள்ளனர். எனினும் தப்பியோடியவர்களை அதிகாரிகள் தடுக்கவோ அல்லது கைது செய்யவோ முயற்சி செய்யவில்லை என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவங்கள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது துப்பாக்கி ஏந்தியிருந்த போலீஸ் சார்ஜன்ட் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தப்பிச் சென்றபோது அவர்களை நோக்கிச் செல்லாமல் தனது ஜீப் வண்டியின் கதவுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் T56 ரக துப்பாக்கியை வைத்திருந்த கான்ஸ்டபிள் அதை இயக்க முயற்சிப்பது போன்று நடிப்பதும் சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடமையை உரிய முறையில் செய்ய தவறிய 2 அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குருநாகலில் தனியார் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. குறித்த விபத்து நேற்றைய தினம் குருநாகல் நாரமலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் சிக்கி முச்சக்கர வண்டியின் சாரதியான வாரியப்பலை பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நாரமலை பிரதான வீதியில் பயணித்த குறித்த தனியார் பேருந்தும் எதிரே வந்த முச்சக்கர வண்டியும் எதிர்பாராத விதமாக மோதியதில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியை குறித்த பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள நிலையில் விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த நாரமலை காவல்துறையினர் தனியார் பேருந்தின் சாரதியை கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றின் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. களவு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தனது கணவர் மீது போலீசார் சித்திரவதை மேற்கொண்டு பின்னர் போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைத்துள்ளதாக மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் அவர் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார்.
பாதிக்கப்பட்டவரின் மனைவி தெரிவிக்கையில், கடந்த 14ஆம் தேதி வீடு ஒன்றில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற களவு சம்பவம் தொடர்பில் விசாரணைக்காக தனது கணவர் உள்ளிட்ட 3 போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். ஏனைய இருவரின் கைது விவரம் குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் தனது கணவர் குறித்த எந்த தகவலும் வழங்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். 3 நாட்கள் கழித்து அவர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது 17ஆம் தேதியே தெரியவந்ததாகவும், அங்கு சென்றபோது கணவர் தாக்குதலுக்குள்ளாகி உடலில் காயங்களுடன் நடக்க முடியாத நிலையில் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட காரணம் குறித்து கேட்டபோது முதலில் களவு குற்றச்சாட்டு என்று கூறிய போலீசார், பின்னர் அவரது உடைமையிலிருந்து ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக தெரிவித்ததாக மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்தும் கேள்வி எழுப்பிய போது மேலதிகமாக நீதிமன்றத்தில் விளக்கம் பெறுமாறு கூறி தன்னை போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பின்னர் பருத்தித்துறை நீதிமன்றில் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் கீழ் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை நீதிமன்றம் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் நீதி கோரி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளதாக மனைவி மேலும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தெற்கே சிந்த் மாகாணத்தில் கராச்சி நகரில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் திடீரென்று இன்றைய தினம் கேஸ் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 16 பேர் பலியாகியுள்ளனர். பலர் காயமடைந்துள்ளனர். இதனை அடுத்து போலீசார் மற்றும் மீட்பு அதிகாரிகள் அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி ரிஸ்வான் பட்டேல் என்ற போலீஸ் அதிகாரி தெரிவிக்கையில், கட்டட இடிபாடுகளை அகற்றி யாரேனும் உள்ளே சிக்கியிருக்கின்றார்களா என்று தேடும் பணிகள் தொடர்ந்து வருகின்றது என்று கூறியுள்ளார். இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு மேலதிகமாக விவசாய ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கமநல மற்றும் கமநல சேவைகள் காப்புறுதி சேவை ஊடாக வருடாந்தம் 79,215 விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது. அத்துடன் 6,381 கடற்தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர்களில் சுமார் 6,105 பேர் 6 மாதங்களுக்கு மேலதிகமாக ஓய்வூதிய கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏற்படக்கூடிய நிதி முறைகேடுகள் மற்றும் ஊழலை தடுக்கும் நோக்கில் அவர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் 1918 என்ற துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.